ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் எஸ்ஐபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 ஜூனியர் பீஸ். நார்மலாக நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தெரியும். இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இருப்பாங்க. நிஃப்டி 50ல் ஆல்ரெடி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஜூனியர் பீஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் growth அண்ட் சேல்ஸ் எல்லாமே நல்ல இருக்கிற கம்பெனி தான். இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹739 இருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி ஃபினான்ஸ், லாரஸ் லேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து 197, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், மேக்ஸ் ஃபினான்ஸ், ஆதித்ய பிர்லா கேபிட்டல், இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோலாம் பெட்டராக இருக்குது. குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா கொடுத்துட்ருக்காங்க. பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாக் ஃபார் லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ETF. நிப்பான் இந்தியா சில்வர் ETF வந்து பார்த்தீங்கன்னா ₹180 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இப்போ ₹144 இருக்குது. பாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 64% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்னடா அது ₹180 வரைக்கும் போயிட்டு அப்புறம் கரெக்ஷன் ஆகிருக்கேங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். பட் பொறுமை அவசியம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் வேணும், இல்லை 2 வாரத்தில் ரிட்டர்ன் வேணும்னா ஒரு அன்பிரிடிக்டபிள் சினாரியோவில் தான் இருக்குது. அது காரணம் வந்து குளோபல் சிச்சுவேஷன்ஸ் தான். மூணாவது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா துர்பாய் அம்பானி வந்து ஃபவுண்ட் பண்ண கம்பெனி. இந்தியாவிலேயே இருக்கிற நம்பர் 1 ப்ரைவேட் கம்பெனிங்கிற மாதிரி சொல்லலாம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 20 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹1547. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.40% இருக்குது. ஸ்டாக்கோட PE 27.3. இவங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து நல்லா இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏறி இருக்காங்க. ஒரு ₹1200 ரேஞ்சிலேருந்து இப்போ ₹1500 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏற வாய்ப்பு இருக்குது. 1600 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 1650 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் 1800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 2,54,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 15,000 கோடியிலேருந்து 22,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 22,000 கோடியிலேருந்து மல்டி ஃபோல்ட் ஆகி 97,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 50% இருக்குது, FIS கிட்டக்க 18% இருக்குது, DIS கிட்டக்க 20% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 43 lakhs இருக்காங்க. லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக் இது. அடுத்ததாக வந்து HDFC பேங்க், ப்ரைவேட் பேங்க்கில் நம்பர் 1 பேங்க் இது. லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நிறையா இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 15 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹998 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.4%. ஸ்டாக்கோட PE 21.2. இது இங்கேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஒரு ₹900 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தாலும் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது ₹1100 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்துலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அது காரணம் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து வந்து கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான். குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. 21% CAGR ஓவர் லாஸ்ட் 5 years. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் இருக்குது 23.3%. மீடியன் சேல்ஸ் க்ரோத் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவன்யூ வந்து 40,000 crores ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது, 86,000 crores வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 11,000 crores 20,000 crores போயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 8,000 கோடியிலேருந்து மல்டி ஃபோல்ட் ஆகி 75,000 கோடி பக்கம் வந்திருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க எதுவும் இல்லை. FIS கிட்டக்க 48% இருக்குது. DIS கிட்டக்க 36% இந்த ஷேர் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 37 lakhs இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவோட நம்பர் 1 பப்ளிக் செக்டார் பேங்க்கு.
மார்க்கெட் கேபிட்டல் வந்து 8,97,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 973. ஸ்டாக்கோட பிஇ 11.4. டிவிடெண்ட் ஈல்டா 1.63% வச்சுக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.2%. இதுவுமே ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு இருக்கு. இதில் இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் ஏறி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 1100, செகண்ட் டார்கெட்டாக 1200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. குட் ப்ராஃபிட் க்ரோத் 36.3% சிஏஜிஆர் லாஸ்ட் 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 18.2% இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவென்யூ கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 14,000 கோடியிலேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 83,000 கோடி இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 55% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 9% இருக்குது. டொமஸ்டிக்கில் 27% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 27 lakhsலேருந்து 36 lakhs பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதுவுமே வந்து லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் அக்யூமுலேட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன 5 ஸ்டாக்குமே வந்து லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். பட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.